ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குக்கிங் தான் பார்க்க போகிறோம். என்ன குக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க வெள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை, சீமைக்கீரை, சீமைக்கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு 2 கீரை இருக்குது. சீமை பொன்னாங்கண்ணி கீரை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சிவப்பு கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் சீமை பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது. இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்றது எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் மட்டும் இருக்கும், அதில் வந்து வெள்ளை கலர் பூ மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. அந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை தான் நம்ம வந்து இன்றைக்கி கூட்டு வைக்க போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படிலாம் செய்யலாம், அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பூ மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து நான் ஆஞ்சி வச்சிட்ருக்கேன். ஆஞ்சி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கீரை கூட்டுக்கு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வேக வைக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம இதில் போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாசி பருப்பும் தக்காளி, அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் 3 நம்ம போட்டதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து மண் சட்டி வச்சிடலாம். சட்டி வச்சு சட்டி ஹீட்டானதுக்கப்புறம் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த எண்ணெயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெடிக்க போகுது. இப்போ நல்லா வெடிக்குது, சத்தம் கேட்குது. இப்போ வந்து இந்த வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த பருப்பு இருக்குது இல்லையா, பருப்பை வந்து இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். பொதுவாக கீரைன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய சத்து இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கண் நல்லா தெரியும். செகண்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின்னு நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிட்றது. வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து கண் தெரியல அப்படின்னா இது வந்து சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கண் தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த கீரையெல்லாம் நல்லா அலசி எடுத்து நம்ம இந்த பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பில் வந்து நம்ம இந்த கீரையை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம். அடுத்த பொருள் நான் என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ நல்லா வந்து அந்த கீரையை கழுவி மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. நீங்கள் எந்த கீரை எடுத்துக்கிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கீரைனாலே பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கெலாம் கொடுக்கலாம், நல்லது. இப்போ நல்லா அந்த பருப்பில் கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அம்மியில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு, மூடி அளவுக்கு வந்து தேங்காயும், 1 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகமும், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கீரை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து உப்பையும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காயும், அதுக்கப்புறமேட்டு மிளகு ஜீரகமும் இதை போட்டு நல்லா வந்து இப்போ கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நல்லா இப்போ கீரையை வந்து வேக விடலாம். வேக விட்டுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாமாங்க. ஓகே, இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பராக கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்ன வைக்கலான்னா கீரை கடைசல் வைக்கலாம், அப்புறமேட்டு பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். இதெல்லாம் எது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த கீரை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கீரையெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சில கீரை வந்து செஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பக்குவமாக செஞ்சுதாங்கன்னா பிடிக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் பாப்பா நிற்கிறா. மாமாடி வா வச்சுக்கிறியா? நல்லா இருக்க. சாப்பிட்ணும், அடி வாங்கிடுவேன். சூப்பராக இருக்குது. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.